இந்த முருங்கைக்கீரையை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை மரம் கிடையாதுங்க. பக்கத்துலேயுமே கிடையாது, தெருவுலேயும் சுத்தமாக கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு சிலவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது இன்றைக்கி வந்து கடை பக்கம் போயிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அங்கே வந்து கிடச்சிச்சு, ரூ. 25 கட்டுன்னு சொல்லி விற்றாங்களாம், வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு சாம்பார் மாதிரி வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்துங்க. பிளட்லாம் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகணும், பிளட்டு கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்லுவேன், பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து இதை தான் செஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு இன்க்ரீஸ் ஆகுனுச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து எப்படி செஞ்சேன்னா, முதல்ல ஒரு குக்கரில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு போட்டுட்டு அது கூடவே பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு கடாயில் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். மண் சட்டியில் செஞ்சாவே நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, ஜீரகம் போட்டு, வெங்காயம், தக்காளி நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அந்த முருங்கைக்கீரையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது கூடவே போட்டுட்டு, கூடவே வந்து தேங்காய் தான் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் கூட ஜீரகம், சோம்பு, மிளகு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு புளித்தண்ணி தான் அதில் ஊற்றணும். கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா அந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஊற்றிக்க வேண்டியதான். அப்புறம் வந்து ரெடி ஆயிரும். இப்படி தான் நான் வந்து முருங்கைக்கீரை வந்து சாம்பார் வைப்பேன். நல்லாவே இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.